அனைவருக்கும் வணக்கம். விபி நவி கிரியேஷன்ஸ் மேத்ஸ் சேனல் வெல்கம் யூ ஆல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 10th கிளாஸ் மேத்ஸ் செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும்ல உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.2 அண்ட் ப்ராக்ரஸ் செக் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் வென் ஏ இஸ் டிவைடட் பை பி. இங்கே நம்ம ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிவிடெண்டெல்லாம் ஒரு செக்ஷனாகவும் நெகட்டிவ் டிவிடெண்டெல்லாம் இன்னொரு செக்ஷனாகவும் பிரிச்சுக்க போகிறோம். டிவிடெண்டோட சைனை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் டிவிடெண்ட் ஒரு செக்ஷனாகவும் நெகட்டிவ் டிவிடெண்ட் இன்னொரு செக்ஷனாகவும் பிரிச்சுக்க போகிறோம். டிவைசர் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே 13 ஒரு பாசிட்டிவ் டிவிடெண்ட். இஃப் த டிவிடெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஃபைண்ட் த மல்டிபிள் ஆஃப் த டிவைசர் விச் இஸ் லெஸ்ஸர் தேன் டிவிடெண்ட். இங்கே 3ங்கிறது டிவைசர். நமக்கு 3யோட மல்டிபிள் பார்க்கணும். 4 3s are 12. அந்த மல்டிபிள் நமக்கு டிவிடெண்டோட லெஸ்ஸராக இருக்கணும். இங்கே 4 3s are 12. 12 13ங்கிற டிவிடெண்டை விட லெஸ்ஸராக இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13லேருந்து 12 செப்பரேட் பண்ணால் ரிமைண்டர் 1. இப்போ நம்ம டிவைசர் பாசிட்டிவாக இருந்தால் கோஷன்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும். டிவைசருக்கு நெகட்டிவ் சைன் இருந்தால் கோஷன்ட்டுக்கு அதே நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அதே சைன் கோஷன்ட்டு கொடுக்கணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா A = BQ + R 0 is less than or equal to R is less than modulus B. இங்கே A டிவிடெண்ட் 13, B டிவைசர் 3, கோஷன்ட் 4. ஸோ 13 is equal to 3 into 4 plus 1. இங்கே கோஷன்ட் இஸ் 4. டிவைசரோட சைன் இங்கே பாசிட்டிவ். ஸோ நம்மளோட கோஷன்ட்டுக்கும் அதே பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம். கோஷன்ட் இஸ் 4, ரிமைண்டர் இஸ் 1. 18 ஒரு பாசிட்டிவ் டிவிடெண்ட். B ஒரு பாசிட்டிவ் டிவைசர். 18 நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 4s are 16. 4ஓட மல்டிபிள் 16. அது 18ஓட லெஸ்ஸர் வேல்யூ. 18லேருந்து 16 செப்பரேட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 2. இங்கே நம்ம டிவைசருக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம கோஷன்ட்டுக்கும் அதே பாசிட்டிவ் சைன் எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். 18 is equal to 4 into 4 plus 2. இங்கே கோஷன்ட் 4, ரிமைண்டர் 2. இங்கே டிவிடெண்ட் 21 is a பாசிட்டிவ் இன்டீஜர். டிவைசர் -4 is a நெகட்டிவ் இன்டீஜர். ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம், சைனை கன்சிடர் பண்ணல. ஸோ 21ங்கிற டிவிடெண்டை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப 21ல் எவ்வளோ 4s இருக்குது? 5 4s are 20. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு 4ஓட மல்டிபிள் 20 டிவிடெண்டோட லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கணும். இருக்குது 21 20 லெஸ்ஸர் வேல்யூ. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்கிது. இப்போது டிவைசரோட சைனை தான் நம்ம கோஷன்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் டிவிடெண்ட். டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அப்படியே நம்ம அதை கோஷன்ட்டு கொடுக்க போகிறோம். இங்கே டிவைசருக்கு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நம்ம அதே நெகட்டிவ் சைனை கோஷன்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ -5 இஸ் கோஷன்ட்டு. இப்போது -5 இங்கே டிவைசர் -4 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு +20 கிடைக்கும். ஸோ செப்ராக்ட் பண்ணுறப்ப 1. நமக்கு கரெக்ட் ஆன்சர் தான் கிடைக்கிது. இப்போது இங்கே டிவைசர் நெகட்டிவ், ஸோ கோஷன்ட்டும் நெகட்டிவ். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி நம்ம டிவிடெண்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 21 டிவிடெண்ட். 21 is equal to -4 into -5 plus 1. இங்கே ரிமைண்டர் 1 வேல்யூ இஸ் less than modulus value of the divisor. So 1 is less than modulus of -4. நமக்கு quotient -5, remainder 1. If the dividend is negative, find the multiple of the divisor which is greater than the dividend. நம்ம அங்கே பாசிட்டிவ் டிவிடெண்டுக்கு என்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஆஃப் த டிவைசர் which is lesser than the dividend பார்த்தோம். அதாவது வித்தவுட் கன்சிடரிங் த சைன் கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும். இப்போது கோஷன்ட்டுக்கு என்ன சைன் கொடுக்கணுன்னா ஆப்போசிட் சைன் ஆஃப் த டிவைசர். பாருங்கள், -12 ஒரு நெகட்டிவ் டிவிடெண்ட், 5 ஒரு பாசிட்டிவ் டிவைசர். நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டிவிடெண்ட்னா என்ன பண்ணுவோம்? 12, அதாவது சைனை கன்சிடர் பண்ணாமல் வெறும் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். 12 விட கிரேட்டர் மல்டிபிள் பார்க்கணும். 5ஓட மல்டிபிள் 12ஓட கிரேட்டர் நம்பர். ஸோ 3 5s are 15. இதே பாசிட்டிவ் டிவிடெண்ட்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 2 5s are 10. 12 எவ்வளோ 5 இருக்குன்னு தான் பார்ப்போம்.
பட் இங்கே 2 5s are 10ன்னு எழுதாமல் 12 கிரேட்டர் நம்பராக எழுத போகிறோம். ஸோ 3 5s are 15. இப்போ 15க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அதுதான் நமக்கு ரிமைண்டர். இங்கே என்ன சைன் இருக்குது? நமக்கு டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் வந்து நமக்கு கோஷன்ட் கொடுக்கணும். பாசிட்டிவ் டிவிடெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே கோஷன்ட் கொடுப்போம். நமக்கு இப்போ நெகட்டிவ் டிவிடெண்ட், அதனால் என்ன பண்ண போகிறோம்? ஆப்போசிட் சைன் கொடுக்குறோம். நமக்கு டிவைசருக்கு பாசிட்டிவ் இருந்தால் கோஷன்ட்டுக்கு நெகட்டிவ். இங்கே நமக்கு டிவைசருக்கு வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது. ஸோ கோஷன்ட்டுக்கு என்ன சைன் கொடுக்க போகிறோம்? நெகட்டிவ் சைன். கோஷன்ட் இஸ் -3. இப்போது நம்ம கோஷன் ரிமைண்டர் எழுத போகிறோம். கோஷன் வந்து -3, ரிமைண்டர் வந்து +3. இதை வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எழுத போகிறோம். -12 is equal to 5 into -3 plus 3. Remainder 3 is less than modulus value of the divisor. So 3 is less than modulus 5. நமக்கு கோஷன் வந்து -3, ரிமைண்டர் +3 கிடச்சிருக்கு. -31 ஒரு நெகட்டிவ் டிவிடெண்ட், b = 7 is a பாசிட்டிவ் டிவைசர். இப்போது சைனை கன்சிடர் பண்ணாமல் 31 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 31ல் நமக்கு 4 7s are 28. பட் 31ஓட 28 லெஸ்ஸர் வேல்யூங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் மல்டிபிள் 5 எடுத்துக்கிறோம். 5 7s are 35. இப்போ 35க்கு 31க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 4 தான் நமக்கு இங்கே ரிமைண்டர். இப்போது டிவைசருக்கு என்ன சைன் இருக்குது? பாசிட்டிவ் சைன் இருக்குது. ஸோ கோஷன்ட்டுக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு -5. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எழுதணும்னா -31 is equal to 7 into -5 plus 4. இங்கே ரிமைண்டர் 4 values less than modulus of 7. Quotient is -5, remainder is 4. இங்கே -19 is a negative dividend. b is equal to -4 is a negative divisor. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம், சைனை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ 19 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 4s are 16. பட் 16 is lesser than 19. நமக்கு நெகட்டிவ் டிவிடெண்ட் இருக்கிறதுனால இதை வந்து கிரேட்டர் மல்டிபிள் வேணும். 19ஓட கிரேட்டர் நம்பராக இருக்கணும். ஸோ 5 4s are 20 எடுத்துக்கிறோம். 20க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ இங்கே நமக்கு 1 தான் ரிமைண்டர். இது நெகட்டிவ் டிவிடெண்ட்ங்கிறதுனால நம்ம ஆப்போசிட் சைன் ஆஃப் த டிவைசர் தான் கோஷன்ட் கொடுப்போம். இங்கே டிவைசருக்கு வந்து மைனஸ் இருக்குது, நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நம்ம கோஷன்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகிறோம். கோஷன்ட் இஸ் +5. டிவைசர் வந்து -4, கோஷன்ட் இஸ் +5. இப்போ -19 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப -5 கோஷன்ட் எழுதணுன்னா என்ன? -5 into 4 -20. சப்ராக்ட் பண்ணுறப்ப -20 வந்து +20 மாறிடும். ஸோ 20லேருந்து 19 சப்ராக்ட் பண்ணால் 1, ரிமைண்டர் 1 கிடைக்கிது. இப்போ இதை நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எழுதுகிறோன்னா -19 is equal to -4 into 5 plus 1. நம்ம ரிமைண்டர் 1 is less than absolute value of -4. ஸோ கோஷன்ட் இஸ் 5, ரிமைண்டர் இஸ் 1. இந்த ப்ராப்ளமில் -32 ஒரு நெகட்டிவ் டிவிடெண்ட், -12 ஒரு நெகட்டிவ் டிவைசர். ஃபஸ்ட்டு நம்ம சைனை கன்சிடர் பண்ணாமல் வேல்யூஸை மட்டும் கன்சிடர் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். 32வை 12ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 2 12s are 24. பட் 24 வந்து 32ஓட லெஸ்ஸர் நம்பர். அதனால் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு டிவிடெண்டோட கிரேட்டர் நம்பர் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம்? 3 12s are 36. நமக்கு 36க்கும் 32க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 4. ஸோ நமக்கு 4 தான் ரிமைண்டர். நம்ம வந்து டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் தான் கோஷன்ட் கொடுப்போம். டிவைசருக்கு இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ நம்ம கோஷன்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்க போகிறோம். கோஷன்ட் வந்து +3, ரிமைண்டர் வந்து 4. இதை நம்ம வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எப்படி எழுத போகிறோம்? -32 is equal to -12 into 3 plus 4. ரிமைண்டர் 4 value is less than modulus -12. இப்போ நமக்கு இங்கே கோஷன் வந்து 3 கிடச்சிருக்கு, ரிமைண்டர் 4 கிடச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட விஷயம் 2 விஷயம்தான். டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணணும். டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மல்டிபிள் ஆஃப் டிவைசர் டிவிடெண்டை விட லெஸ்ஸராக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்ராக்ட் பண்ணி பாசிட்டிவ் ரிமைண்டர் கிடைக்கும். அதே மாதிரி டிவைசருக்கு என்ன சைன் இருக்கோ அதே சைனை கோஷன்ட் கொடுக்கணும். டிவைசர் பாசிட்டிவ்னா கோஷன் பாசிட்டிவ், டிவைசர் நெகட்டிவ்னா கோஷன் நெகட்டிவ். டிவிடெண்ட் நெகட்டிவாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்?
சைனை கன்சிடர் பண்ணாமல் ஒன்லி த வேல்யூஸை கன்சிடர் பண்ணணும். டிவிடெண்டை விட கிரேட்டர் மல்டிபிளாக கண்டுபிடிக்கணும். நம்ம மல்டிபிள் ஆஃப் டிவைசர் வந்து கிரேட்டர் தேன் டிவிடெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம கோஷன்ட்டுக்கு என்ன சைன் கொடுக்கணும்னா ஆப்போசிட் சைன் ஆஃப் த டிவைசர். எக்ஸாம்பிளுக்கு டிவைசர் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்னால் நம்ம கோஷன்ட்டுக்கு நெகட்டிவ் இன்டீஜர் கொடுக்கணும். அதே மாதிரி டிவைசர் வந்து நெகட்டிவ் இன்டீஜர்னால் நம்ம கோஷன்ட்டுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.